ராதே கிருஷ்ணா. இந்த இடம் ஊர்வசியினுடைய ஜன்மஸ்தலம், ஊர்வசி கோவில். இவர்தான் அழகா நாராயணன். பக்கத்தில் சின்னதாக ஒரு மூர்த்தி தெரிகிறது இல்லையா, அதுதான் ஊர்வசி. நாராயணனுடைய தொடை, ஊருனா தொடை, அதிலிருந்து வந்ததுனால அவளுக்கு ஊர்வசி அப்படின்னு பெயர். இந்த இடம் ஆச்சரியமா ஜோரா பத்ரி நாராயணுடைய கோவில்லேருந்து ஒரு கிலோமீட்டர் இப்படி நடந்து வந்தேன்னா அந்த கோவிலை பார்க்கலாம். இப்போ கோவில் கட்டின்னு இருக்கா, ஓரத்தில் ஒரு சின்ன சந்நிதியாக, ஊர்வசி சந்நிதியாக வச்சிருக்கார்கள். தூரத்தில் பார்த்தேன்னா அழகா அதுதான் பத்ரி நாராயணுடைய கோவில். இந்த இடத்துல தான் அழகா நீலாதுங்கின்னு பத்ரிநாராயணோட அவதாரஸ்தலம். பத்ரிநாராயணன் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இந்திரன் பயந்து போய் அப்சரஸ்திரீகள்லாம் அனுப்புகிறான். அவள்லாம் இங்கே வந்து நாட்டியம் ஆடுறான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நாராயண ரிஷி கண்ணை திறந்தாலேயே எல்லாரும் பயந்து நடுங்கிறா. அப்போ நாராயணன் சொல்கிறார், ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு சாபமெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் தொடைய தடவினார். சில இடங்களில் ஒரு மாமரக்கலையை வச்சு தொடையை அப்படி கீறினார்னு சொல்கிறார். அப்படி கீறும் பொழுது அதிலிருந்து நிறைய அப்சரஸ்திரீகள் வந்தாள். அதில் அதிரூப சுந்தரி ஊர்வசி. சரியா? அப்போ நாராயணன் சொல்கிறார், இந்திரனுக்கு எவ்வளோ நான் கிஃப்டாக கொடுத்தேன்னு சொல்லுங்க, அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்படி நாராயணன் தொடையிலேருந்து ஊர்வசி வந்தால் இந்த இடத்துல ஊர்வசிக்கு ஒரு கோவில் இருக்குது. அப்போ மற்ற அந்த அப்சரஸ்திரீகள் கிட்டலாம் நாராயணன் கேட்குறார், என்ன வர போகிறோம்னு சொல்லுங்கோ அப்படின்னு. அதுதான் பத்ரிநாராயணன் கோவில். அப்பாவா சொல்கிறார், உங்களுக்கு முடியாது, கிருஷ்ணாதாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு எனக்கு கைங்கரியம் என்ற பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி அப்சரஸ்திரீகள் கோபிகைகளாக வந்தது. ஸோ கோபிகைகளும் ஆனந்தமாக, கோபிகைகள் பல வெரைட்டி உண்டு, அதில் ஒரு சாரா கோபிகைகள் இங்கிருந்து வந்தவர்கள். ராதே கிருஷ்ணா. ஊர்வசி நாராயணுடைய பெண், நாமும் நாராயணுடைய குழந்தைகள். ராதே கிருஷ்ணா.